ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நான் எல்லா விஷயங்களையும் செய்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கணும்னு நான் அடிக்கடி ஏன் தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கு மட்டும்தான் நான் காரணம். சில கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது அது ஏதோ உனக்கு சோதனையாக இருக்குது, யாரோ உனக்கு கெட்டதை செய்கிறாங்கன்னு நீ யோசிக்க வேணாம். ஏன்னா உன் வாழ்க்கையில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதற்கு பரிபூரணமாக முழு காரணமாக இந்த கருப்பசாமி நான் தான் இருப்பேன். எதுக்காக தெரியுமா? எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பதற்காக தான். உதாரணத்துக்கு, இப்போ நீ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது கீழே தடுக்கி விழுகிறன்னு வச்சுக்குவோம். அதை எதுக்காக செஞ்சிருப்பேன் தெரியுமா? நீ தொடர்ந்து இதே வேகத்தில் நடந்து போய்கிட்டு இருந்தீன்னா இதை விட ஒரு பெரிய பள்ளத்தில் கீழே விழுந்து உனக்கு பெருசாக அடிபடுவதாகவோ அல்லது வாகனம் மோதி இடிபடுவதாகவோ இருந்திருக்கும். அதிலிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு சின்ன தடங்களை முன்னாடி உருவாக்கி அந்த கெட்டதை நடக்க விடாமல் காலத்தை நான் நீட்டிச்சிட்டேன். இப்படி கெட்ட விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு தடுப்பதற்காக, ஒரு மிகப்பெரிய கெட்ட விஷயத்தை தடுத்து நிறுத்துவதற்காக தான் ஒரு சின்ன தடங்களையும் தடுமாற்றத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். இப்படிதான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கெட்ட விஷயமும் ஏதோ ஒரு நல்லதுக்காக நான் உன் வாழ்க்கையில் நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த கருப்பசாமி எல்லாவற்றையும் காரணத்தோடு நடத்தி கொண்டிருப்பதின் விஷயங்களையும், ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுன்ற விஷயத்தையும் கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. உன் முயற்சிக்கெல்லாம் பலனாக நான் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். நீ கஷ்டப்பட்டு வாழ்ந்த இந்த வாழ்க்கை போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்து உன் கனவுகள் அனைத்தும் நனவாக போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சுட்டேன். இனிமே நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றுவேன். உன் கவலைகளை நிம்மதியாக மாற்றுவேன். உன்னுடைய முயற்சிக்கெல்லாம் வெற்றியையும் உன் வாழ்க்கைக்கான ஒளியையும் கொடுக்க வேண்டியது இனிமே இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. என் ஆசீர்வாதத்தால் நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக வாழும்படி செய்வேன். உன் குடும்பத்துக்கு தேவையான எல்லா நலன்களையும் நானே கொடுத்து உன் மனசில் இருக்க ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் இனிமையாக நிறைவேற்றி தர்றேன். இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும். இப்போதைக்கு எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் என் செல்லமே. உன் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் என் மேலே பக்தியாக இருந்தாலும் நம்பிக்கையாக இருந்தாலும் அதற்கு உரிய பலனை உன் குடும்பம் மொத்தத்துக்குமே நான் கொடுப்பேன்னு சொன்னது போலதான் உன் பக்திக்கு பரிசாக உன்னுடைய குடும்பத்தையே சுற்றி சூழ்ந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். என்னை மீறி எந்த தீமையும் தவறும் உன் குடும்பத்தில் யார் வாழ்க்கையிலையும் நிகழ விட மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கும் இருட்டை கூட இந்த கருப்பசாமி ஒளியாக மாற்ற போகிறேன். என் அருளால் எல்லா கஷ்டங்களும் விலகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மலரப்போகுது. இனி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன்னு என் பொறுப்பில் விட்டுடு. இப்போது நீ எதிர்கொள்ளும் சோதனைகளை எல்லாம் தாண்டி வேதனைகளை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் துணை உனக்கு இருக்கும்போது எந்த தடைகளும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக நான் இருக்கேன்னு நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த பயமும் உனக்கு வேண்டாம். நீ எந்த அளவுக்கு என் மேலே அழியாத நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நான் அளிப்பேன். கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இந்த கருப்பசாமியை மனசில் நினச்சிக்கிட்டு உன் வேலைகளை எல்லாம் செஞ்சினா வெற்றியின் மார்படைப்பில் நீ சிரிப்பாய் என் செல்லமே. உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய வெற்றியும் உன்னுடைய பக்தியும் நீ யாருங்கிறத எனக்கு புரிய வச்சது போல என்னுடைய அருளும் ஆசைகளும் இந்த கருப்பனின் அற்புதம் என்ன, என்னுடைய மகிமை என்னங்கிறதையும் நீ புரிந்து கொள்ளும்படியாக உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்ய போகிறேன். என் அன்பு குழந்தையான நீ, ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்ன நினச்சாலும் நினைக்காம இருந்தாலுமே கூட உன் வாழ்க்கைக்கான சரியானதையும் சிறப்பானதையும் நான் நடத்தி கொடுப்பேன். உன் துன்பங்கள் அனைத்தும் விலகி கவலைகள் அனைத்தும் மறைந்து நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். உன் குடும்பம் சந்தோஷமாக வாழும்படியும்
உன் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு இன்பமாய் மகிழ்ந்து வாழும்படியும் செல்வத்தையும் செழிப்பையும் உன் வாழ்க்கைக்கு அழகான நன்மைகளையும் நான் அருளப் போறேன். உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் நீ பட்ட கஷ்டமும் உன் வேண்டுதலுமே கூட எதுவுமே வீணாகாது. நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் என் திருவருளால் நல்லதாய் நடத்தி முடிக்க போறேன். கூடிய சீக்கிரம் அற்புதம் நிகழும் என் செல்லமே. உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும்படி இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற போறேன். எதுவா இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் உன் கர்ம வினைப்படிதான் நடந்தது. அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை வழிநடத்தி காப்பாற்ற நான் வந்துட்டேன். இனிமே எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட வேணாம். அதற்கு உண்டான தீர்வும் வழியும் இந்த நிகழ்காலத்துல நல்லபடியாக உனக்கு ஆரம்பமாக போகுது என் செல்லமே.